பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய மாதமான நவம்பர் 2025 ஆசீர்வாதங்களுக்காக இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நீங்களும் வீட்டில் உள்ளவர்களும் நலமாயிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த மழைக்காலத்தில் எந்த ஒரு தீங்கும் வாதையும் உங்கள் ஒருவரையும் தொடாதபடி தேவனிடத்தில் நாங்கள் அனுதினமும் ஜெபித்து வருகின்றோம். சரி, முதலாவது, கடந்த 10 மாதங்களாக தேவனுடைய அளவில்லாத பாதுகாப்பிற்காக, அவருடைய வழி நடத்துதலுக்காக, நமது தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்த விதம், மேலும் நம் மீது அவர் வைத்திருக்கின்ற அக்கறை, ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். ஆம், இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் அவர் தமது வார்த்தைகளிலும் செயல்களிலும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதிலும் மிகவும் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கின்ற தேவன் இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமான, ஆச்சரியமான, நன்மையான காரியங்களை செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய எதிர்காலம் கேள்விகள், கவலைகள், பயங்கள் நிறைந்ததாக காணப்படலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் தேவன் அவர் எப்போதும் நம் அருகில் இருக்கின்றார். அவர் நம் சார்பில் யுத்தம் செய்து நமக்கான வெற்றியை தருகின்றார் என்பதுதான். எனவே கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும், உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும், தேவன் உங்களுக்காக திட்டமிட்டுள்ள சிறந்த அற்புதமான எதிர்காலத்தை அவைகள் தடுக்கவோ, தடை செய்யவோ அல்லது அதை நிறுத்தவோ அதற்கு எந்த சக்தியுமே இல்லை. எனவே பார்வோனை போன்ற கடின இருதயம் கொண்டவர்களை பற்றியோ, உங்கள் சமாதானத்தை கெடுத்து உங்களை வேதனைப்படுத்தும் வியாதிகள், கடன்கள், பயம், தோல்விகள், காலநிலை மாற்றங்களின் அச்சுறுத்தல்களை பற்றியோ கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புவித்துவிட்டு விசுவாசத்தோடு காத்திருங்கள். அவர் மட்டுமே நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர். எனக்கன்பானவர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கான வாக்குத்தத்தத்திற்காக ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 60 அதிகாரம் 15 உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், நமது சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை தாழ்வாய் எண்ணின மக்களுக்கு முன்பாக உங்களை மதிப்பிற்குரிய ஒரு பாத்திரமாக வைக்கப் போகிறார். உங்களை அவமானப்படுத்திய மக்களுக்கு முன்பாக உங்களை கனத்திற்குரிய ஒரு நபராக வைக்கப் போகின்றார். உங்களை பற்றி தவறாக பேசிய மக்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய போகின்றார். உங்களுக்கு எதிராக நின்ற மக்களுக்கு முன்பாக உங்களை ஜெயமுள்ள நபராக நிற்க செய்ய போகின்றார். உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விட்டதாக நினைத்தவர்களுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி வைக்க போகின்றார். நீங்கள் கண்ணீர் சிந்தின நாட்களுக்கு ஈடாக மகிழ்ந்து களி கூறுகின்ற நாட்களை வைத்திருக்கிறார். நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எனவே இந்த 2025 ஆண்டின் 11வது மாதத்தில் தேவனுடைய கரத்திலிருந்து சிறந்த, நன்மையான மற்றும் அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆச்சரியங்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. தேவன் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதமான நவம்பர் 2025க்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நவம்பர் என்பது ஆண்டின் 11வது மாதம். வேதத்தில் எண் 11 என்பது 24 முறை வருகிறது. மேலும் 11வது என்பது 19 முறை காணப்படுகிறது. எண் 11 என்பது அதிகாரம், தலைமைத்துவம் மற்றும் ஒழுங்கின்மை, குழப்பம் மற்றும் தீர்ப்பை குறிக்கின்ற ஒரு எண். எண் 11 என்பது தீர்க்க தரிசன நுண்ணறிவு, நேரம், காலநிலை, மாற்றம் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு எண். யூத நாட்காட்டியில்
ஷேவத் என்பது நிசான் மாதத்திலிருந்து கணக்கிடப்படும் யூத நாட்காட்டியில் 11வது மாதமாகும். ஷேவத் என்றால் மழை பெய்யும் ஒரு மாதம், அதாவது பலன்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை தருகின்ற ஒரு மாதமாகும். தேவன் சொல்கிறார், இது உங்களுக்கு பலன் தரும் ஒரு மாதமாக இருக்கும், இது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு மாதமாக இருக்கும், இது நீங்கள் பொறுமையாய் காத்திருந்த காத்திருப்புக்கான பலனை காண்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. அல்லேலூயா. மேலும் கர்த்தர் சொல்கிறார், தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க போகின்ற ஒரு மாதம். 1 ராஜாக்கள் 6:38 சொல்கிறது, 11ஆம் வருஷம் பூல் என்னும் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. தேவன் முழு கட்டிடத்தையும் கட்டி முடித்தார் என்று மேற்கண்ட வசனம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எந்தெந்த காரியங்கள் முடிவு பெறாமல் இருக்கின்றதோ, தாமதித்து கொண்டிருக்கின்றதோ, நிறைவேறாமல் இருக்கிறதோ, இதுவரை தாமதமான உங்கள் காரியங்களை, இதுவரை முடிக்கப்படாத உங்கள் காரியங்களை, இதுவரை நிறைவேறாத உங்கள் காரியங்களை இந்த 11வது மாதத்தில் தேவன் சொல்கிறார், நான் அவைகளை முடிவுக்கு கொண்டு வருவேன், நான் அவைகளுக்கு தீர்வை கொடுப்பேன், நான் அவைகளை பூரணப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் தாவீதின் மகனாகிய சாலமோனை தெரிந்தெடுத்தார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். சாலமோனை தேவன் தெரிந்து கொண்டதை போல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேசத்தில் பலர் இருக்கலாம், உங்கள் பட்டணத்தில் பலர் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பலர் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் பலர் இருக்கலாம். ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நபர் நீங்கள்தான். தேவன் உங்களை பலருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக விளங்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் உங்களை இடிந்து போன மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி தெரிந்தெடுத்திருக்கின்றார். தேவன் சாலமோனை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கும் போது சுற்றி இருந்தவர்கள் இது நல்ல யோசனை அல்ல, பெரிய தவறு என்று நினைத்தார்கள். இதை அறிந்த ஜனங்கள் இப்படியாய் நினைத்திருப்பார்கள், பேசியிருப்பார்கள். சாலமோன் மிகவும் சிறியவன், அவருக்கு அனுபவம் போதாது, ஆலயத்தை கட்டுவதற்கான ஞானத்தை இன்னும் அவர் அடையவில்லை. மேலும் சாலமோன் அந்த குடும்பத்தில் மிகவும் சிறியவர், கடைசியானவர் மற்றும் வீணனானவர் என்று பேசியிருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதே போலத்தான் இன்று இந்த உலகம் உங்களை குறித்தும் தவறாக நினைக்கலாம், மோசமாக பேசலாம், உங்களை குறித்த நல்ல எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள், எப்படி நினைக்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த காரியங்கள் எல்லாம் கருமேகம் கலைந்து போகிறது போல சீக்கிரத்தில் மாறப்போகிறது. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக காரியங்கள் சீக்கிரத்தில் மாறப்போகிறது. சாலமோனை குறித்து அவர்கள் எல்லாருடைய கண்ணோட்டமும் மாறியது. எப்போது தெரியுமா? சாலமோன் தேவனுடைய வழிகாட்டுதலுக்காக, ஞானத்திற்காக ஜெபித்த போது, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்திய போது, தனது பிரச்சனைகளை தேவன் கையாள அனுமதித்த போது சாலமோன் தேவனிடம் ஞானத்திற்காக ஜெபித்தார். காரணம், இந்த சாலமோன் தேவனை குறித்த ஒரு ரகசியத்தை நன்றாக அறிந்திருந்தார். அது என்னவென்றால், அவரால் செய்ய முடியாத எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவர். அவரால் செய்ய சாத்தியமில்லாத எல்லாம் தேவனால் சாத்தியமாகும். அவரால் கையாள முடியாத எல்லாவற்றையும் தேவன் கையாள வல்லவர் என்று அறிந்திருந்தார். மேலும் ஜெபம் அற்புதங்களை செய்யும், ஜெபம் எதையும் மாற்றும், எதையும் செய்யும் என்ற ரகசியத்தை அறிந்திருந்தார். வேதம் சொல்கிறது, நோவா தேவனை தேடியது வீண் போகவில்லை. பேழையை கட்டுவது சாத்தியமில்லை என்று தோன்றிய காரியத்தில் நோவா அந்த பெரிய பேழையை கட்டி முடித்தார். ஆபிரகாம் தேவனை தேடியது வீண் போகவில்லை. சாத்தியமில்லாதது என்று பேசப்பட்ட காரியத்தில் சந்ததிகளுக்கு தகப்பனானார்.
தாவீது தேவனை தேடியது வீண் போகவில்லை. ஒருவராலும் வீழ்த்த முடியாது என்று பேசப்பட்ட கோலியாத்தை அவரால் வெல்ல முடிந்தது. சிம்சோன் தேவனை தேடியது வீண் போகவில்லை. அவர் குருடராகவும் கட்டுண்டவராகவும் இருந்த போதிலும் பலமுள்ள எதிரிகளை தோற்கடிக்க முடிந்தது. பர்திமேயு தேவனை தேடியது வீண் போகவில்லை. எல்லாருக்கும் சாத்தியமற்றதாக தோன்றிய பர்திமேயுவின் குருட்டு கண்கள் அற்புத விதமாக திறக்கப்பட்டன. யோசேப்பு தேவனை தேடியது வீண் போகவில்லை. அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற சாத்தியமற்ற நிலைமையாக தோன்றினாலும் அவைகள் நிறைவேறின. வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 6:38 சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை 7 ஆண்டுகளில் கட்டி முடித்தார். நாம் நினைக்கலாம், சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை தனது ஞானத்தால் தனது திறமையால் கட்டினார் என்று. இல்லை அன்பானவர்களே, தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவுறுத்தல்களுமே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க உதவியது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான ஒன்றை செய்ய தொடங்கி இருக்கும் போது, தேவன் உங்களுக்காக ஒன்றை செய்ய முடிவு செய்திருக்கும் போது, அதை யாரால் தடுக்க முடியும்? அதை யாரால் தடை செய்ய முடியும்? அவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தங்களை உங்களை கொண்டே நிறைவேற்றி முடிப்பார். ஆம் அன்பானவர்களே, இதுவரைக்கும் இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தது, உங்களை எப்படி அறிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் காரியங்கள் மாறப்போகின்றன. உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறார்கள். உங்களை பலவீனமான ஒரு நபராக அல்ல, வலிமையான ஒரு நபராக பார்க்க போகிறார்கள். தோல்வியுற்ற ஒரு நபராக அல்ல, வெற்றி பெற்ற ஒரு நபராக பார்க்க போகிறார்கள். பயம் கொண்ட ஒரு நபராக அல்ல, துணிச்சலான ஒரு நபராக பார்க்க போகிறார்கள். அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நபராக அல்ல, மகிமையுள்ள ஒரு நபராக பார்க்க போகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதம் தேவன் உங்களை ஒரு நிலைக்கு, ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். அங்கே மக்கள் நீங்கள் யார் என்பதை அடையாளம் காண போகிறார்கள். தேவன் உங்களை ஒரு சூழ்நிலைக்கு அழைத்து செல்ல போகிறார். அங்கே உங்கள் தாளந்துகள், உங்கள் திறமைகள், உங்கள் குணங்கள் வெளிப்படுத்தப்படும். பலருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும்படி தேவன் உங்களை தனது நன்மையால் நிரப்பி உங்களை வழிநடத்த போகின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாக நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த நாள், இந்த நேரம், இந்த மணித்துளி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வெறுமையாக இருக்கின்றதோ, காலியாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களோ, தேவன் அதையெல்லாம் தம்முடைய நன்மையால் நிரப்ப போகின்றார். எதையெல்லாம் ஒரு வெற்றிடமாக உணர்ந்தீர்களோ, தேவன் அதையெல்லாம் தம்முடைய தயவால் நிரப்பி உங்களை ஆச்சரியப்படுத்த போகின்றார். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, நான் தோற்றுவிட்டேன், நான் ஒன்றுமில்லை, இனி என் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எது முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களோ, தேவன் அதை பூரணப்படுத்த போகின்றார். தேவன் அதை செய்து முடிக்க போகின்றார். தேவன் அதை மீட்டெடுக்க போகின்றார். தேவன் அதை உயிர்ப்பிக்க போகின்றார். தேவன் அதை நிறைவேற்ற போகின்றார். ஆம், அனைவரும் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் தேவன் அதை செய்து முடிக்க போகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் முடிக்கப்படாதது எதுவோ தேவன் அதை செய்து முடிப்பார். இதுவரை உங்கள் குடும்பத்தில் முடிக்கப்படாதது எதுவோ தேவன் அதை செய்து முடிப்பார். இதுவரை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் முடிக்கப்படாதது எதுவோ தேவன் அதை நன்மையாய் செய்து முடிப்பார். இதுவரை உங்கள் ஊழியத்தில் முடிக்கப்படாதது எதுவோ தேவன் அதை செய்து முடிப்பார். இதுவரை உங்கள் வேலை காரியத்தில் முடிக்கப்படாதது எதுவோ தேவன் அதை செய்து முடிப்பார். இதுவரை உங்கள் தொழிலில் முடிக்கப்படாதது எதுவோ தேவன் அதை செய்து முடிப்பார். ஆம், தேவன் அதை உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்து முடிப்பார். இனி அது தாமதிக்காது, அதை ஒத்தி போடவும் முடியாது. காரணம், உங்களை குறித்த அனைத்தையும் முழுமையாக்க தேவன் இந்த நேரத்தை, இந்த நாட்களை குறித்திருக்கிறார். எனவே தேவனிடமிருந்து ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு காத்திருங்கள். இரண்டாவதாக, இந்த மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வர போகின்றார். ஆதியாகமம் 32:22 சொல்கிறது, அன்று ராத்திரியில் யாக்கோபு எழுந்திருந்து
தன் மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்தான். இந்த வசனம் சொல்கிறது, யாக்கோபு தன் மனைவிகளையும் 11 மகன்களையும் அழைத்து கொண்டு தன் சுதந்திர தேசத்திற்கு திரும்பி செல்ல பயணம் செய்தான். எனக்கன்பானவர்களே, யாக்கோபு பெயர்சபாவில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறி தனது மாமனாகிய லாபானுடன் வாழ ஆரான் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது. தான் முன்பு செய்த தவறுக்காக தன்னை தன் சகோதரன் கொன்று விடுவாரோ என்று யாக்கோபு ஏசாவை கண்டு பயந்தார். 20 வருட இடைவெளிக்கு பிறகு இப்போது யாக்கோபு தனது சொந்த ஊருக்கு திரும்பி சென்று தனது சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க முடிவு செய்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாதாரண மனிதர்கள்தான். நமக்கு எல்லா பலவீனங்களும் உண்டு. நாம் பயப்படுகிறோம், தவறு செய்கிறோம். ஏன், நம்முடைய தவறுகளை மீண்டும் நினைவு கூறக்கூட நாம் பயப்படுகின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கை கடலில் ஒரு கப்பலில் பயணிப்பது போன்றது. அதில் நாம் ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். அலைகள் மோதி நம்மை பின்னுக்கு தள்ள முயற்சிக்கலாம். ஆனால் கப்பல் தன் பயணத்தை தொடர்வதை விட்டுவிடாமல் அது தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கடந்த காலத்தை பார்க்காதீர்கள். அது உங்களை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கும். உங்கள் தோல்விகளை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அது உங்களை கவலைப்படுத்தலாம். சுற்றிருக்கும் எதிரிகளை பார்க்காதீர்கள். அது உங்களை பயப்படுத்தலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் அவர் பூரண சற்குணர். நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது நாமும் பூரண சற்குணர் ஆவோம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு திரும்பி தன் தகப்பன் வீட்டிற்கு போக முடிவு செய்கிறார். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 32:9 சொல்கிறது, பின்னர் யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தரே, உன் தேசத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னிடம் சொன்னவரே என்று ஜெபிக்கின்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், யாக்கோபு திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவருக்குரிதான ஆசீர்வாதத்தை அவர் மீண்டும் சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவருக்குரிதான சந்தோஷத்தை அவர் மீண்டும் சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவருக்குரிதான எல்லா நன்மையையும் அவர் மீண்டும் சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதை பார்க்கும்போது அதுவரை யாக்கோபு தனது காரியத்தை தானே சமாளிக்க முயற்சி செய்து கொண்டிருந்ததால் அது தோல்வி அடைந்தது. அது அவமானத்திற்கு வழிவகுத்தது. அது அவர் எதிர்பார்த்ததை போல நன்மையா இல்லை. அது அவருக்கு பிரியமானதாகவும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது யாக்கோபு தன் பலத்தினால் காரியங்களை சமாளிக்க முயன்றதால் தான் இந்த தோல்வி என்று தன் தோல்விகளுக்கான காரணத்தை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்ட யாக்கோபு தன்னை முழுமையாக தேவனிடத்தில் ஒப்புவித்து சரணடைந்த போது தேவன் அவருடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, நீங்கள் தேவனுக்கு அவருடைய இடத்தை கொடுக்கும் போது, அவரும் உங்களுக்குரிய இடத்தை உங்களுக்கு கொடுப்பார். அது நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு உன்னத ஸ்தானமாக இருக்கும். யாக்கோபு தன்னுடைய காரியங்களை தேவன் செயல்பட விட்டு கொடுத்ததன் பலன் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 32:10 இப்படியாய் சொல்கிறது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்றார். ஆம், கர்த்தர் யாக்கோபுக்கு தயவு பாராட்டினார். அதனால் அவர் தன்னுடைய ஆஸ்தியிலே ஒரு பெருக்கத்தை பார்த்தார். தன்னுடைய சந்தோஷத்திலே ஒரு பெருக்கத்தை பார்த்தார். தன்னுடைய ஆசீர்வாதத்திலே ஒரு பெருக்கத்தை பார்த்தார். 2 பரிவாரங்களை உடையவராய் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆம் அன்பானவர்களே, நாம் கீழ்ப்படியும் போது, நாம் நம்பும் போது, தேவன் சொல்வதை நாம் செய்யும் போது, இதுவரை நீங்கள் தோல்விகளோடு போராடி காத்திருந்த நாட்கள் முடிவிற்கு வருவதை பார்ப்பீர்கள். நீங்கள் கண்ணீருடன் காத்திருந்த நாட்கள் முடிவிற்கு வருவதை பார்ப்பீர்கள். நீங்கள் எதிரிகளுடன் போராடின நாட்கள் முடிவிற்கு வருவதை பார்ப்பீர்கள். உங்கள் தடைகள் நீங்க போராடின நாட்கள் முடிவிற்கு வருவதை பார்ப்பீர்கள். ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதங்கள் திரும்புகிறதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நீங்கள் இழந்த சந்தோஷம், உங்கள் கைகளிலிருந்து நழுவிய காரியங்கள்
இழந்த காரியங்கள் திரும்புகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்த உங்கள் பழைய வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்புகிறதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆம், யாக்கோபு திரும்பி வந்தார். அவர் பலவீனனாக வெறும் கையுடன் திரும்பி வரவில்லை. அவர் எதுவும் இல்லாமல் திரும்பி வரவில்லை. அவர் வாழ்க்கையில் தன் குறிக்கோளை இழந்தவராக திரும்பி வரவில்லை. ஆனால் மகிழ்ச்சி, மகத்துவம், மரியாதை, கனம், வாழ்க்கையில் சிறந்த இடத்தில் நல்ல உடைமைகளுடன் 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டவராக திரும்பி வந்தார். ஹல்லேலூயா! அதற்கும் மேலாக யாக்கோபின் காரியத்தை தேவன் எப்படி கையாண்டார் தெரியுமா? யாக்கோபு திரும்பி வந்ததும் தன் சகோதரன் ஏசா தன்னை கொன்று விடுவான், தன்னுடன் சண்டை போடுவான், தனக்கு சொந்தமான அனைத்தையும் அழிக்க நினைப்பான் என்று நினைத்தார். ஆனால் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். யாக்கோபுக்கு தேவன் வைத்திருந்த ஆச்சரியமான திருப்பு முனை என்னவென்றால், யாக்கோபு தான் மிகவும் பயந்த தன் சகோதரன் ஏசாவை சந்தித்த போது வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 33:4, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாறப்போகின்ற உங்கள் காரியங்களுக்காக நீங்கள் தயாராகுங்கள். நீண்ட காலமாக காத்திருந்து சரி செய்யப்படாத உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகின்றது. நீண்ட காலமாக காத்திருந்து சரி செய்யப்படாத உங்கள் பிரச்சனைகள் மாறப்போகிறது. நீண்ட காலமாக காத்திருந்து சரி செய்யப்படாத உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் மாறப்போகின்றது. நீண்ட காலமாக காத்திருந்து சரி செய்யப்படாத உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் மாறப்போகின்றது. நீண்ட காலமாக காத்திருந்து சரி செய்யப்படாத உங்கள் வேலையின் காரியங்கள் மாறப்போகின்றது. நீண்ட காலமாக காத்திருந்து சரி செய்யப்படாத உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் மாறப்போகின்றது. நீண்ட காலமாக காத்திருந்து சரி செய்யப்படாத உங்கள் தொழிலின் காரியங்கள் மாறப்போகின்றது. நீண்ட காலமாக காத்திருந்து சரி செய்யப்படாத உங்கள் ஊழியத்தின் காரியங்கள் மாறப்போகின்றது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஒன்றுமில்லாமல் தொடங்கி இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை வெறும் கையுடன் தொடங்கி இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை வியாதி, பலவீனம் மற்றும் பிரச்சனைகளோடு தொடங்கி இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தோல்விகளுடன், நம்பிக்கையே இல்லாமல் தொடங்கி இருக்கலாம். உங்கள் சந்தோஷத்தை, அமைதியை, சுகத்தை, மேலும் நீங்கள் மிகவும் நேசித்த ஒன்றை இழந்து இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கி இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுவே அந்த நாள், இதுவே அந்த நேரம், இதுவே அந்த மணித்துளிகள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுமையாக இருக்கிறதாக உணர்ந்ததை தேவன் தம்முடைய தயவால் நிரப்பி உங்களை ஆச்சரியப்படுத்த போகின்றார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிந்து விட்டதாக நினைத்ததை தேவன் நன்மையானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றப் போகிறார். ஆம், இந்த மாதம் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திராத நன்மைகளை பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் நீங்கள் வெகு நாட்களாக காத்திருந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத மாற்றங்களை பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் உங்கள் பிரார்த்தனைகளுக்கான பதிலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் உங்கள் எதிரிகள் குறைந்து மிக மோசமான நிலைக்கு செல்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நம்புங்கள், சிறந்த மற்றும் நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. திறந்த வாசல்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மைக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த மாதம் தேவன் உங்களுக்குள் இருக்கும் நன்மையை வெளிக்கொண்டு வரப்போகின்ற ஒரு மாதம். ஆதியாகமம் 29:31 சொல்கிறது, யாக்கோபின் மனைவி ராகேல் குழந்தை இல்லாமல் மலடியாக இருந்தார். வேதம் சொல்கிறது, ராகேல் தனது தந்தையால் வஞ்சிக்கப்பட்டு அவரது திருமணம் 7 ஆண்டுகள் தாமதமானது. திருமணத்திற்கு பிறகும் அவள் ஒரு பிள்ளை பாக்கியத்திற்காக பல ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டி இருந்தது. ராகேல் தன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிற்காகவும் காத்திருக்க வேண்டி இருந்ததால் அவள் மிகவும் மனமுடைந்தாள். ராகேல் தான் விரும்பின காரியத்திற்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. தான் நேசித்த காரியத்திற்காக காத்திருக்க வேண்டி இருந்தது.
தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த காரியத்திற்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. ஆனால் அவளுடைய சகோதரியாகிய லேயாலோ மீண்டும் மீண்டும் பிள்ளை பாக்கியத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டாள். இந்த நீண்ட காத்திருப்பு காரணமாக ராகேல் ஒருவேளை மிகுந்த வேதனையோடு அழுது சொல்லி இருப்பாள், நான் நேசித்த மக்கள் என்னை மறந்து விட்டார்கள். நான் யாருக்காக இத்தனை தியாகம் செய்தேனோ அவர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் நம்பிய தேவன் என்னை நிராகரித்து விட்டார். தேவன் ஏன் என் வாழ்க்கையில் எதையும் செய்யாமல் மிகவும் அமைதியாக இருக்கிறார்? தேவன் ஏன் என் வாழ்க்கையில் என் ஜெபங்களுக்கு கூட பதிலளிக்காமல் அமைதியாக இருக்கிறார் என்று பல கேள்விகளோடு இருந்திருப்பாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ராகேலை போலவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக காத்திருக்கிறீர்களா? பல காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று நினைக்கிறீர்களா? ஏசாயா 30:18 சொல்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கின்ற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் மட்டும்தான் நம் காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று நினைத்தோம் இல்லையா? ஆனால் இந்த வசனம் எவ்வளவு அழகாய் சொல்கிறது. நமக்கு இறங்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி, நம்மேல் மனதுருகும்படி, நமக்கு நீதி செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம். நாம் காத்திருப்பதற்கும் தேவன் நம்மை காத்திருக்க வைப்பதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. நாம் காத்திருக்கும் போது, நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்காத போது தேவனிடம் இதை செய்யுங்கள் அல்லது எதையாவது ஒன்றை செய்யுங்கள் என்று கேட்பதன் மூலம் நம் எதிர்பார்ப்புகளை மாற்ற முயற்சிக்கின்றோம். ஆனால் தேவன் நம்மை காத்திருக்க வைக்கும் போது அவர் நமக்கு குறைவானதை அல்ல, ஏதோ ஒன்றை அல்ல, ஆனால் எப்போதும் மிக சிறந்ததையே நமக்கு கொடுக்கும்படி நம்மை காத்திருக்க வைக்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக காத்திருக்கலாம். உங்கள் எதிர்காலத்தை குறித்த நல்ல செய்திக்காக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை குறித்த நல்ல செய்திக்காக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த நல்ல செய்திக்காக இருக்கலாம், உங்கள் வேலை தொழிலை குறித்த நல்ல செய்திக்காக இருக்கலாம், இழந்த வாய்ப்புகளை குறித்த நல்ல செய்திக்காக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்டதை காட்டிலும் குறைவானதை உங்களுக்கு கொடுக்க தேவன் தயாராக இல்லை. ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் ஒருபோதும் கேட்காத சிறந்ததை கொடுக்கவே தேவன் விரும்புகின்றார். ஆம், ராகேலுடைய காத்திருப்பு வீண் போகவில்லை. வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 30:22 தேவன் ராகேலை நினைவு கூர்ந்தார். தேவன் அவளுடைய ஜெபங்களை கேட்டு அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். ஆதியாகமம் 30:23 சொல்கிறது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுத்து தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றாள். காத்திருந்த ராகேலுக்கு தேவன் ஏதோ ஒரு பிள்ளையை கொடுக்கவில்லை, பெஸ்டான பிள்ளையை கொடுத்தார். ஆதியாகமம் 30:24 சொல்கிறது, அவள் அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டால் அதற்கு அர்த்தம் தேவன் என்னை பெருகச் செய்வார் என்று. யோசேப்பு யாக்கோபின் 11வது மகன், ராகேலின் மூத்த மகன். யோசேப்பு யாக்கோபின் 11வது மகனாக இருக்கலாம், ஆனால் அவர் யாக்கோபின் சிறந்த மகன். யோசேப்பு யாக்கோபின் 11வது மகனாக இருக்கலாம், ஆனால் அவர் யாக்கோபிற்கு மனமகிழ்ச்சியின் மகன். யோசேப்பு யாக்கோபின் 11வது மகனாக இருக்கலாம், ஆனால் அவர் யாக்கோபுக்கு பெருக்கத்தை கொண்டு வந்த மகன். யோசேப்பு யாக்கோபின் 11வது மகனாக இருக்கலாம், ஆனால் அவர் யாக்கோபிற்கு ஆசீர்வாதத்தின் மகன் ஆனார். ஆம், யோசேப்பு பிந்தி பிறந்தார், ஆனால் தேவன் அவரை சிறந்தவராக கண்டார். யோசேப்பு பிந்தி பிறந்தார், ஆனால் அவரை குறித்த தேவனின் சிறப்பு திட்டம் அவரை பெரியவராக்கியது. யோசேப்பு பிந்தி பிறந்தார், ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த சொப்பனமும் தரிசனமும் அவரது வாழ்க்கையை மிகவும் இனிமையாக்கியது. யோசேப்பு பிந்தி பிறந்தார், ஆனால் தேவன் அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் ஆசீர்வதித்தார். அவர் ஒரு வரலாற்றையே உருவாக்கினார். யோசேப்பு பிந்தி பிறந்தார், ஆனால் தேவன் அவரை ஆசீர்வதித்ததினால் அவர் தனது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக மாறினார், தேசத்திற்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறினார், எதிர்கால சந்ததியினருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் யுத்தத்தின் நாட்கள் முடிந்து விட்டன.
உங்கள் போராட்டங்கள் முடிந்துவிட்டன. நீங்கள் கண்ணீர் விட்ட நாட்கள் முடிந்துவிட்டன. உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிந்துவிட்டன. உங்கள் அழுகையின் நாட்கள் முடிந்துவிட்டன. இனி நீங்கள் தோல்வியற்ற நபராக அல்ல, வெற்றி பெற்ற நபராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் வீழ்ச்சியடைந்த நபராக அல்ல, எழுச்சி அடைந்த நபராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் அவமானப்பட்ட நபராக அல்ல, கனத்திற்குரிய நபராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் ஒரே இடத்தில் சிக்கி சுழன்று கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவீர்கள். இனி நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். ஆனால் மரியாதைக்குரியவர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். ஆம், என கண்பானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்ற மகிமையான காரியங்களை நீங்கள் உங்கள் சொந்த கண்களால் பார்க்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தினர்கள் பார்ப்பார்கள், உங்கள் உறவினர்கள் பார்ப்பார்கள், உங்கள் நண்பர்கள் பார்ப்பார்கள், உங்கள் அக்கம் பக்கத்தினர் அதை பார்ப்பார்கள். மேலும் உங்களை குறித்து குறைவாக அற்பமாக பேசியவர்கள் கூட அதை பார்ப்பார்கள். உங்களை நிராகரித்த மக்கள் பார்ப்பார்கள். உங்களுக்கு எதிராக நின்ற மக்கள் இதை பார்ப்பார்கள். குறிப்பாக உங்களுக்கு எதிராக கெட்ட காரியங்களை திட்டமிட்ட உங்கள் எதிரிகள் இதை பார்ப்பார்கள். ஆம், இந்த மாதத்தில் நீங்கள் தேவனுடைய பெரிதான நன்மையையும் மகத்துவத்தையும் பார்க்க போகிறீர்கள். ஆம், இது ஒரு மாற்றத்தை காண போகிற ஒரு நேரம், ஒரு சீரமைப்பை பார்க்க போகின்ற ஒரு நேரம், சுகத்தை பார்க்கின்ற ஒரு நேரம், ஒரு அதிசயத்தை பார்க்கின்ற ஒரு நேரம், உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகின்ற ஒரு நேரம், உங்களை குறித்ததான ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகும் நேரம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் அபிஷேகம் புதுப்பிக்கப்பட, தலைமுறை தலைமுறையாக உங்கள் நற்கிரியைகள் நினைவு கூறப்பட போகின்ற ஒரு நேரம். நான் நம்புகிறேன், இது நாம் நம்புகின்ற காரியங்கள் அனுகூலமாகிறதால் நாம் மகிழ்கின்ற ஒரு மாதமாக, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை பார்க்க போகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. எனவே இந்த மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை எதிர்பாருங்கள். நான் நம்புகிறேன், இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் நன்மையும் தேவ கிருபையும் உங்களை பின்தொடரும். ஆமென். அல்லேலூயா. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். ஆனால் வாக்குரைத்த தேவன் அவர் மாறாதவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தடைகள் இருக்கலாம், இடர்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஏன் எதிரிகளால் சூழ்ந்த நிலையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகள் மத்தியிலே நீங்கள் தனித்து உங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்பதில்லை, போராடுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து, உங்கள் பட்சமாக இருந்து, அவர் உங்கள் சார்பாக நின்று அவர் யுத்தம் பண்ண போகிறார். உங்களை சூழ்ந்திருக்கிற காரிருள் மேகத்தை அகற்றப் போகிறார். உங்களை தடுத்து நிற்கிற எரிகோ மதில்களை உடைக்க போகிறார். உங்களுக்கு முன்பா இருக்கிற செங்கடலை அகற்ற போகிறார். ஆதலால் தைரியமா இருங்க. நீங்கள் முன்னோக்கி போகிற நாட்கள், உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற நாட்கள், தேவன் உங்களுக்கென்று நியமித்த ஆயத்தப்படுத்துகிற நன்மைகளை சுதந்தரிக்கிற நாட்கள். ஆதலால் தைரியமா இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரும் உடைய கருத்தை நான் வைக்கிறேன். அவருடைய ஏக்கங்களை அறிவீர், அவருடைய கண்ணீரை அறிவீர், அவருடைய மன கிளேசங்களை அறிவீர், மன பாரங்களை அறிவீர். அப்பா, இந்த நாளிலே அவருடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர் அல்லவா? அப்பா, நீர் சொன்னீர், கண்கள் காணும்படி அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீர் அல்லவா? அப்பா, இந்த நாளிலே அவர்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். அவருடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறீர். இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. அவர்கள் தனித்தவர் அல்ல, கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்று அவர்கள் உணரத்தக்கதாக, மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக உடைய மகிமையினால் நிரப்ப போகிறதுக்காக நன்றி. நன்மையால் நிறைக்கப் போகிறதுக்காக நன்றி. அவர் வடித்த கண்ணீருக்கு ஏற்ற பிரதிபலனை
கட்டிட போகிறதுக்காக நன்றி. நீதியை சரி கட்ட போகிறதுக்காக நன்றி. ஜெயத்தை தரப்போகிறதுக்காக நன்றி. அவருக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா சூழ்ச்சிகளை, தந்திரங்களை நீர் மாற்றி போட போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தது அல்லவா? ஆதலால் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.